மறந்து வரும் பாரம்பரியங்களில் பனைமரமும் ஒன்று. பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரமாக கருதப்படுகிறது. அழிந்து வரும் இயற்கை சூழலில் பனைமரம் தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. இதனால் அதன் உற்பத்தி குறைந்தாலும் நுங்கு தரும் நன்மைகள் ஏராளம். கோடை காலம் வந்துவிட்டாலே உடல் சூட்டினால் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இந்நிலையில் வெயில் காலத்தில் நுங்கு வரத்தும் அதிகரித்துவிடும். எங்கு பார்த்தாலும் நுங்கு வியாபாரம் களை கட்டத் தொடங்கும். மக்களும் வெயில் சூட்டை தணிக்க, தாகத்தை தணிக்க நுங்கு உண்பார்கள். நுங்கில் அதிக அளவு விட்டமின் பி, விட்டமின் சி, இரும்புச்சத்து, கால்சியம், துத்தநாகம், சோடியம், மாக்னீசியம், பொட்டாசியம், தயமின், அஸ்கார்பிக் அமிலம் மற்றும் புரதம் போன்ற சத்துக்கள் அதிகம் காணப்படுகிறது. இந்த நுங்கு சாப்பிடுவதால நம்ம உடல்ல கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருவாங்க. வீடியோக்குள்ள போலாம். நுங்கு வெயிலின் தாக்கத்தை குறைக்க மனிதனுக்கு கிடைத்த ஒரு அருமருந்தாகும். நுங்கு வெயில் காலத்தில் ஏற்படும் அம்மை நோய்களை தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து உடலை சுறுசுறுப்பாகும். பனை நுங்கிற்கு கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடை குறைக்கும் ஆற்றலுண்டு. பனை நுங்கில் உள்ள நீரானது வயிற்றை நிரப்பி பசியை தூண்டுவதோடு மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு இரண்டிற்குமே மருந்தாக பயன்படுகிறது. உடல் உஷ்ணத்தால் அவதிப்படுபவர்களுக்கு எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்காது. இந்த நுங்கை சாப்பிட்டால் அவர்கள் தாகம் அடங்கும். கர்ப்பிணிகள் நுங்கு சாப்பிட்டால் செரிமானம் அதிகரிப்பதுடன் மலச்சிக்கல் மற்றும் அசிடிட்டி பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இரத்த சோகை உள்ளவர்களுக்கு நுங்கு ஒரு நல்ல அருமருந்தாகும். நுங்கில் காணப்படும் ஆன்டியோசைன் என்னும் ரசாயனம் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகள் வருவதை தடுக்கும் சக்தி கொண்டது. பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் நுங்கு நீரை தொடர்ந்து சாப்பிட்டு வர கோடை காலத்தில் ஏற்படும் வேர்க்குரு நீங்கும். நுங்கு குடல் புண்ணை ஆற்றும் தன்மை உடையது. கோடையில் வெயில் கொப்பளம் வராமல் தடுக்க நுங்கு சாப்பிடுவது அவசியம். பெரியோர்கள் இளம் நுங்கினை மேல் தோல் நீக்காமல் சாப்பிடுவது மிகவும் நல்லது. மேலும் இந்த நுங்கின் நீரை வேர்க்குரு இடத்தில் தடவினால் வேர்க்குரு மறையும். நுங்கு அதிகம் சாப்பிட்டால் உடலில் நீர்ச்சத்து அதிகரித்து வெயிலினால் ஏற்படும் மயக்கம் குறையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க.